இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதை விடுற? நான் எப்படி பாக்குறது? சரி, சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யறேன் சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக. ஐயோ, என்ன திமிரு பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ, லதாவ, என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க 3 பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. கீதா, வாடிங்க. என்ன மாமா? என் பொண்டாட்டி, பொண்ணு, 2வது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. பதில் பேசாத. வாங்க. வாடிங்க. வந்துட்டா. நல்லா சொல்லுங்க. அம்மா, தாயே, நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா. இதா என் மூத்த மருமக பட்டியா இருக்கும் போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு, சாப்பிடு, பூரா சாப்பிடு, சாப்பிடு. ஆமா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க பாட்டியாவ போறீங்க. இது என்ன புடுக்கொலப்பா? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்குனீங்களே. இப்பவே என் ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு. அப்படியே தராம என்றா? இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே. நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சிட்டு இதோ வந்துடுறேன். அக்கா, அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க. வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10ஆவது, இன்னும் என் ரூம பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்பம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது, என் ரூம நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்குறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய், 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ஒரு ரூம பெருக்க சொல்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்தியம் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது. வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன்.
ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. வா ரேகா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா, போதும் கீதா, எதுவும் பேசாதே. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஏய், சரி அழுத்திரி. சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க இருங்க, உங்க 2 பேர் வாளையும் ஒட்ட நறுக்குறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்குங்க அத்தை, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்ன பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. சிரிக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். யாரது? நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா, நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கிய ஒரு தரித்திரம், அதனோட அத்தைன்னு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்தை, ஏயா, நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்தை, வாய மூடுடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ந்தீங்களே. உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சதான் அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது? தங்கச்சியோட மாமா காஃபி கொண்டு வந்திருக்கிய? பீட தரித்திரத்துக்கு காஃபி கொண்டு வந்திருக்கு. காஃபி போடி உள்ள. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கிய? குடும்பமே ஓசில பிழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வரலீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போயிடுறேன். எங்க குடு. இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு போ. மாமா போயிடுங்க மாமா, இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி நிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா, போயிடுங்க. என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளியாயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையெடு. என்ன கோச்சுக்கல? உனக்கு ஆளுதல் சொல்லான்ட்டு தான் கைய பிடிக்க. மரியாதை கையெடு. கைய எடுக்கலைன்னா என்ன செய்வ? எழுச்சிருவியா? எங்க எலி பாப்போம். ஏக்கா, அத்தை, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா பொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அத்தை, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்தி கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு, சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்தை. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம், ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா. லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. இல்ல, லதா. ஓ,
நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா? வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அற்பாயுசிலேயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பகலா உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாதவன் என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாலோ அவளாலதான் என் பார்வையே போச்சு. இருப்பா கண்ணா, ஹார்லிக்ஸ் தரேன். வீட்டு செலவுக்கு 200 ரூபாய் அதிகமா கேட்டா உன் புருஷனால கொடுக்க முடியல. இந்த ஹார்லிக்ஸ் எங்க இருந்து வந்தது? கண்ணன் வீக்கா இருக்கிறதுனால டாக்டர் சாப்பிட சொன்னாரு. அதனால அவங்க அப்பா கடன் வாங்கிட்டு வந்தாரு. உன் புருஷனை நம்பி எவன் பணம் கொடுப்பான்? சொந்த செலவுக்கு பணம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா செலவு பண்றீங்களா? இதுக்கு முன்னாடியே சொன்ன, இப்பவும் சொல்றேன். உன் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. சோறு வடிச்சு கஞ்சியை கொடு.